ஒரு ஆம்பளை அவன் லைஃப்பில் எவ்வளோ தாங்க கஷ்டப்படுவான். அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு இருக்குது பாருங்கள், 1008 பேர் வைக்கிறானுங்க. அவன் ஒய்ஃபுக்கு அவன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு வைங்களேன், எல்லாம் என்ன சொல்லுவானுங்க, இவன் ஒரு பொண்டாட்டி தாசன்டா அப்படின்றவானுங்க. சரி ரைட்டு, அவங்க அம்மா பக்கம் நியாயத்தை எடுத்து பேசணும் அப்படின்னு வைங்களேன், இவன் என்ன அம்மா பிள்ளையாக வளர்ந்துருக்கான் அப்படின்றவானுங்க. ரெண்டுமே வேணாம், நம்ம சைடு கருத்து சொல்லுவோம் அப்படின்னா இவன் எவ்வளோ சுயநலவாதியாக இருக்கான், இவன் சொல்கிறது தான் கேட்கணுமா எல்லாரும் அப்படின்றவானுங்க. சரி இது எதுவுமே வேணாண்டா, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பார்த்துட்டு இருந்தானு வைங்களேன், இவன் பாரு எப்போ பாரு வேலை வேலைன்னு இருக்கான், இவனுக்கெல்லாம் எதுக்குடா குடும்பம் அப்படின்றவானுங்க. சரி ரைட், நான் இருக்கிறேம்மா நீ வேலைக்கு போமா அப்படின்னு சொன்னால், இவனை பற்றியா அவன் பொண்டாட்டி அமைச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கான் பாரு அப்படின்றவானுங்க. சரி இது எல்லாத்தையும் விட்டு நம்ம டீவியேட் ஆகி நம்ம பிள்ளைங்களை போய் கொஞ்சம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ஒன்றை மாதிரியே தருதலை ஆக்க போறியா அப்படின்றவானுங்க. சரி ரைட்டு, கொஞ்சாமல் இருந்துட்டோன்னு சொன்னால், உன் பிள்ளைய கொஞ்சம் கூட உனக்கு நேரம் இல்லையா, நீலாம் என்னடா அப்பன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதாவது ஜாஸ்தியாக நம்ம செலவு பண்ணாக்கா ஊதாரிஸ்தனம் அப்படின்றவானுங்க. சரி நம்ம செலவே பண்ணாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கஞ்சோன்னு சொல்லுவானுங்க. இப்படியான வாழ்க்கையை தாங்க நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஐயோ ஒரு ஆம்பளைக்கு ஒரு எண்டு பாயிண்ட்டே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு சொல்ல தோணுது. கண்டிப்பாக என்ன மாதிரி இதில் பல பேர் இதில் ரிலேட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ரிலேட் ஆகிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு போங்க. தேங்க்யூ.